திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. ஒரு பாட்டோட தாக்கத்துல இன்னொரு பாட்டு வருமானா கண்டிப்பாக வரும். அந்த வகையில் மெல்லிசை மன்னர் MSVயின் ஒரு பாடலோட தாக்கத்தில் அதே மெட்டை வைத்து ஒரு படத்தில் இளையராஜா 2 பாடல்களை பண்ணினார். அந்த பாட்டு மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. 1986இல் AVM தயாரிப்பில் மெல்ல திறந்தது கதவு படம் வெளிவந்தது. இந்த படத்தை சுந்தரராஜன் இயக்கியுள்ளார். மோகனின் படங்கள் என்றாலே பாடல்கள் ஹிட்டு தான். அந்த வகையில் இந்த படமும் இடம்பெற்றுள்ளது. இந்த படத்திற்கு MSVயும் இளையராஜாவும் இணைந்து இசையமைத்தனர். இளையராஜா மெல்லிசை மன்னரிடம் கேட்கிறார், உங்க குருநாதர் CR சுப்பராமன் சண்டிராணி படத்தில் வான் மீதிலே பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேட்கிறார். பானுமதியும் கண்டசாலாவும் பாடியிருப்பாங்க. அந்த பாடலை நான் தான் பண்ணினேன் என்கிறார் MSV. ஏன்னா அந்த காலகட்டத்தில் சண்டிராணி பட வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது பாதி படம் உருவாகும் போதே இசையமைப்பாளர் CR சுப்பராமன் இறந்து போயிடுறாரு. அதற்கு பிறகு இந்த பாடல் பின்னணி இசை எல்லாமே MSV தான் பண்ணினார். அந்த பாடல் பகாரி ராகம். அந்த வகையில் மெல்ல திறந்தது கதவு படத்தில் அதே பகாரி ராகத்தில் போடுகிறார். அதுதான் வா வெண்ணிலா பாடல். அதே டெம்போவில் துள்ளலாக SPBயும் S ஜானகியும் பாடியிருப்பார்கள். இன்னொன்று, அந்த படத்தில் ஒரு விழா நடக்கும். அங்கு இஸ்லாமிய பெண் பாடுவது போல S ஜானகி மட்டும் அந்த பாடலை பாடுவார். SPB துள்ளலில் நிறைய வித்தியாசம் காட்டியிருப்பார். அதே போல இஸ்லாமிய பெண் போல அழகாக ஜானகியும் பாடியிருப்பார். இடையிடையே ஹம்மிங், புல்லாங்குழல் என பாடலை ரம்மியமாக உருவாக்கியிருப்பார் இளையராஜா. அதே போல பெண் மட்டும் பாடும் பாடலில் இடை இசையின் போது கஜல் போட்டு அசத்தியிருப்பார் இளையராஜா. 2வது இடை இசையில் நையாண்டி மேளத்தையும் கொண்டு வந்து சேட்டை செய்திருப்பார் இளையராஜா. இது நம்மை வேறு லெவலுக்கு கொண்டு செல்லும். இப்போது கவனித்து பார்த்தால் அந்த வான்மீதிலே பாடலும் வா வெண்ணிலா பாடலும் நன்றாக ஒத்துப்போகும். மேற்கண்ட தகவலை பிரபல திரை ஆய்வாளர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி தெரிவித்துள்ளார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.